Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணா ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல் நடக்க இருக்கிற குவாலிஃபயர் ஃபர்ஸ்ட் மேட்ச் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டோம். ஸோ இதுல வந்து குவாலிஃபயர் ஃபர்ஸ்ட் மேட்சை வந்து இந்த வீடியோல வந்து ஃபுல் ப்ரீ வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசியாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த குவாலிஃபயர் ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் யாருக்கு இடையே நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்சிபி வர்ஸ் பஞ்சாப். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தாங்க நடக்க இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல தோத்தாலும் குவாலிஃபயர் 2ல வந்து பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல வின் பண்ணிட்டாங்கன்னா ஃபைனலுக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்புகள் தான் இருக்கு. ஏன்னா இதுல தோக்கணும்னு மைண்ட் இல்லாம ஜெயிச்சிட்டாம டைரக்டா ஃபைனல் போயிடலாம் அப்படிங்கிற மைண்ட்லயும் பிளே பண்ணுவாங்க. பரவாயில்ல தோத்துட்டாலும் இன்னொரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மைண்ட்லயும் அவங்க பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதி மே வந்து நடக்க இருக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் சண்டிகர்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. இப்போ நம்ம சண்டிகரோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பாத்துருவோம். ஸோ இந்த சண்டிகரை பிச்சை பொறுத்தவரைக்கும் மற்ற பிச்சுக்கும் இந்த பிச்சுக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மற்ற பிச்சில் வந்து பேட்டிங் ஃபேவரான வெனுவா இருக்கும். அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்பவே டாமினேட் பண்ணிருப்பாங்க ஸ்பின்னரை கம்பேர் பண்ணும்போது. பட் இந்த வெனுவில் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் 165 சம்திங் அப்படிங்கறத வந்து எதிர்பார்க்க முடியும். இதுல போத் பவுலர்ஸுமே ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர் ரெண்டு பேருமே போத் இன்னிங்ஸ்லுமே டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் டியூ ஃபேக்டர் கம்பேர் பண்ண ஸ்பின்னருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் டியூ ஃபேக்டர் இல்லைங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்லுமே ஸ்பின்னர்ஸ் வந்து டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வெனுவில். ஸோ இந்த வெனுவில் ஓவராலா ஒரு 15 விக்கெட் கிடைக்குது இல்லை ஒரு 16 விக்கெட் கிடைக்குது அப்படின்னா போத் பவுலர்ஸுமே ஈக்குவல் விக்கெட்ஸ் தான் வந்து எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வெனுவில் பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க தான் வின் பண்ணுவாங்க, செகண்டா பேட் பண்றதா வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்ல முடியாது. போத் இன்னிங்ஸ்லுமே வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்கு. ஸோ ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீமை அவங்க கம்மியான ஸ்கோர் கிட்டத்தட்ட ஒரு 150 to 160 கூட சுருட்டிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா சேஸ் பண்ண டீமுக்கு வின்னிங் ஆப்ஷன் வந்து அதிகமாகவே இருக்கும். அதே கொஞ்சம் 200+ மேல போயிருச்சு அப்படின்னா சேஸ் பண்ண டீம் கொஞ்சம் ரொம்பவே சிரமப்படாத வாய்ப்புகள் இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஓகே, பார்த்துதான் நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆகட்டும் சேஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்டிசி ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேரர் ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன், அது ரெண்டுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அடுத்ததா நீங்க இன்னும் நம்ம எக்ஸல்11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல்11 ஆப்ல பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற மேட்சுக்கு 7.5 லட்சம் ரூபாய் கிராண்ட் லீக்கும் அண்ட் 20,000 ரூபாய் ஃப்ரீ கிவ்வேவும் வந்து கொடுக்குறாங்க குவாலிஃபை ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு. ஸோ இந்த 7 லட்சம் ரூபாய் கிராண்ட் லீக்கா இருக்கட்டும் ஃப்ரீ கிவ்வே இருக்கட்டும் இதுல இருக்கிற ஸ்லாட் வந்து ஃபுல் ஆகாமே தான் இருக்கு. கடைசி வரையுமே ஸ்லாட் ஃபுல் ஆகாமே தான் இருக்கு. ஒரு மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக்ஸ் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல மற்ற ஆப்பை ட்ரை பண்றதுக்கு நம்ம எக்ஸல்11 ஆப் ரொம்ப பெஸ்டா வந்து இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ல யூசர்ஸ் பேஸ் கொஞ்சம் அதிகமாக வந்து இருப்பாங்க. அதுல நீங்க வின் பண்ணாலும் பெருசா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கிறது கஷ்டம் தான். அந்த அளவுக்கு பெரிய வின்னிங்ஸ் வந்து நம்ம எடுக்க முடியாது. பட் நம்ம எக்ஸல்11 ஆப்ல கண்டிப்பா டாப் 10 கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு யூசர்ஸ் பேஸ் ரொம்ப கம்மியா வந்து இருக்காங்க. ஸோ மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக் ட்ரை பண்ற நினைக்கிறவங்களுக்கு நம்ம இந்த ஆப் ரொம்ப பெஸ்டான ஆப்பா வந்து இருக்கும். இந்த ஸ்லாட்டும் வந்து பெஸ்டான ஸ்லாட்டா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல்11 ஆப்ல 100% DDS அண்ட் GST ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன்ஸ்ல கொடுக்குற ஒரு பெஸ்டான ஆப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸல்11 ஆப் தான் வந்திருக்கு. 30 செகண்ட்ல நம்மளால அமௌண்ட் வந்து வித்ட்ராவலும் வந்து பண்ணிக்க முடியும். சோ மறக்காம நம்ம எக்ஸல்11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. அடுத்ததா வெனு ரெக்கார்ட். வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா ஒரு 9 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 5 மேட்சஸும் பேட் செகண்ட் பண்ண டீம் 4 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, ஒரு மேட்ச் மட்டும் தான் டிஃபரெண்ட்ல இருக்கு. சோ அது சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் ஒரு 180+ மேல வந்துட்டாலும் சேஸ் பண்ண டீம் கொஞ்சம் சிரமப்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 170. ஐஎஸ் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் 219 ரன் அடிச்சு 6 விக்கெட் தான் வந்து இழந்திருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் KKR 95 ரன்னுக்கு அவங்களோட 10 விக்கெட்ஸுமே வந்து இழந்திருக்காங்க. அடுத்ததா ஹெட்வர்ட் ரெக்கார்ட். ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 11 மேட்சஸ் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பஞ்சாப் 6 மேட்சஸும்
ஆர்சிபி 5 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. அதாவது ரீசெண்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20ல இந்த வெனுல பிளே பண்ண ஐஸ்ல பார்க்கும்போது ஆவரேஜ் 167 அப்படிங்கிற மாதிரி தான் அடிச்சிருக்காங்க. ஸோ பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து கிடைச்சது இல்லை. அதுல டோட்டல் விக்கெட்ஸ் 66 விக்கெட்ஸ் போயிருக்கு. ஸோ ஃபுல் பவுலர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிருக்காங்க. அதுல ஃபாஸ்ட் பவுலர் 34 விக்கெட், ஸ்பின்னர் 32 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இதுல இருந்து பார்க்கும்போது தெரியும் ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர் 2 பேருக்குமே இந்த ஒன்றுல விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கு. அடுத்ததா 2 டீம்ல இருக்க ப்ராப்பர் 12 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பிளிப்சார்ட், விராட் கோலி 2 பேருமே இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. மயங்க் அகர்வால், ரச்சித் படிதார், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குன்னல் பாண்டியா, ரொமரே ஷெஃபர்ட், புவனேஸ்வர் குமார், யாஸ் தயால், ஹசில்வுட், ஷுயாஸ் சர்மா. ஸோ இதான் ஆர்சிபியோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. இதுல டிம் டேவிட் அண்ட் ஹசில்வுட் 2 பேருமே ஃபிட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதனால அவங்க 2 பேருமே வந்து வச்சிருக்கோம். இதுல இன்னொரு நியூஸ் பாத்தீங்கன்னா டிம் டேவிட் அன்ஃபிட் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் மட்டும் ப்ராப்பர் நியூஸ் வந்து எதுவுமே வராதனால ஸோ ஃபிட்டா இருப்பாரு, அந்த மேட்ச் பிளே பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கேன். அப்படிதான் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா டெலிகிராம்ல வந்து அப்டேட் பண்றேன். டிம் டேவிட்டுக்கு பதிலா ஒன்னு லியாம் லிவிங்ஸ்டன் அல்லது டிம் சிஃபர்ட், இவங்க 2 பேர்ல எனி ஒன் பிளேயர் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பிரட்சிமரன் சிங், பிரியன் சாரியா 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஜாஸ் இங்கிலீஷ், ஸ்ரேயஸ் ஐயர், ரகுல் வாதரே, மார்க்கஸ் ஸ்டோனிஸ், சசாந்த் சிங், ஜமின்சன், அர்ஷதீப் சிங், ஹர்பிட் பார், சகல், விஜயகுமார் வைசாக். ஸோ இவங்க தான் வந்து பஞ்சாபோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. இதுல ஒரு 3 ஃபாரின் பவுலர்ஸோட தான் பிளேயர்ஸோட தான் போறாங்க. இன்கேஸ் 4th ஃபாரின் பவுலர்ஸ் ஏதாச்சும் சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா சகலுக்கு பதிலாக அஸ்மதுல் ஓமர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டிங் இருக்குனால அஸ்மதுல் ஓமர் இந்த மேட்ச் பிளே பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இந்த டீம்ல 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஷதீப் சிங் 4 ஓவர், ஜமின்சன் 4 ஓவர், ஹர்பிட் பார் 4. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இந்த 5 பிளேயர்ஸுமே 4 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 6th பவுலிங் ஆப்ஷன் தேவைப்படுறது அப்படி ட்ரை பண்ணாங்க அப்படின்னா எனக்கு தெரியும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு 1 அல்லது ஒரு 2 ஓவர், அதிகபட்சம் 1 ஓவர் வேணா கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஹசில்வுட் 4, புவனேஸ்வர் குமார் 4, யாஸ் தயால் 4, இவங்க 3 பேருமே 4 ஓவர் பவுல் பண்ணிட்டு ஷுயாஸ் சர்மா, ரொமரே ஷெஃபர்ட், குன்னல் பாண்டியா இவங்க பேலன்ஸ் இருக்க ஓவரை ஷேர் பண்ணி பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ 2 டீமோட பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பிளிப்சார்ட், விராட் கோலி 2 பேருமே இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ இந்த வெனுல பிளிப்சார்ட் இது வரைக்கும் பெருசா வந்து பிளே பண்ணது கிடையாது, பெரிய ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லை. பட் விராட் கோலி இந்த வெனுல வந்து பிளே பண்ணியிருக்காரு. அதுவும் சேஸ், அதிகபட்சம் சேஸ் தான் வந்து பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணதுல இந்த வெனுல சேசிங் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஒரு சேசிங் மாஸ்டர்னு சொன்னா அந்த அளவுக்கு சேஸ் பண்றாங்கன்னா கடைசி வரையுமே உள்ள நின்று மேட்சஸ் வந்து பினிஷ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட்ல பிளே பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் சொன்ன மாதிரி வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சு ஆட மாட்டார். வெப்சால்ட் அடிச்சு ஆடுறாருன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா விராட் கோலி அவருக்கு சிங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டு அவருக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மைண்ட்ல தான் வந்து பிளே பண்ணுவார். அது பிளிப்சாலுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல விராட் கோலி அந்த பொசிஷன் எடுத்துக்கிட்டு பால்ல இருந்து அடிச்சாட ஆரம்பிச்சிருவாரு. சோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிக்கா தான் வந்திருப்பாரு. ஏன்னா அதுக்கு இந்த சீசன் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட் பண்ணாலும் சரி, அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவரோட ஃபார்ம் வந்து கரெக்டா வந்து ஒரு ஆவரேஜா ஒரு 35 to 40+ ரன்ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரை வந்து வச்சுட்டு இருக்காரு. இந்த வெனுவுல செகண்ட் பேட் பண்ணும்போது ஆவரேஜ் ஸ்கோர் வந்து இருந்திருக்கு. ஹெட் வெயிட்ல போத் இன்னிங்ஸ்லயுமே 35 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது விராட் கோலி இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. மோஸ்ட்லி எல்லாருமே ஸ்மால் லீக்கு விராட் கோலி தான் கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணிருப்பாங்க. சேஃபான ஆப்ஷன் அதே ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரிஸ்க் எடுக்க தயாரா இருந்தா மட்டும் வேற பிளேயர் நீங்க சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். பிளிப்சார்ட் இந்த வீடியோல பெருசா சொல்லிக்கிற மாதிரி ரெக்கார்ட் இல்ல, பட் ஹெட் வெயிட்ல நல்ல ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு. ஒரு குயிக் ஃபயர் நாக்கு வந்து பிளே பண்றாரு. வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சு ஆட முடிவு பண்றாருன்னா எல்லா பாலுமே அப்படிதான் ஆடிட்டு இருக்காரு. ஒரு குயிக் ஃபயரா பவர் பிளே முடியறதுக்குள்ளார ஒரு 30ல இருந்து ஒரு 35-40+ ஸ்கோர் ஆவரேஜா அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். மயங்க் அகர்வால் லாஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப லோ பர்சன்டேஜ் பேர்ல மயங்க் அகர்வால் இந்த மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாரு. கொஞ்சம் கடைசி வரையும் நின்று பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சேம் அதே மாதிரி தான். கொஞ்சம் இயர்ல விக்கெட் இழந்துட்டாங்க, ஒரு முக்கியமான தருணத்துல ஒரு பேட்டிங் ஆடுறாருன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல ரொட்டேஷன் பண்ணி பிளே பண்ணுவாரு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பெருசா டாப் ஆர்ல இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு 25+ ரன் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவர் பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்றாங்க. 1 டவுன் வந்து அவர் இறங்குறது கிடையாது. ரச்சித் படிதார் தான் 1 டவுன் வந்து இறங்குறாரு. அதுக்கப்புறம் சம்டைம் லிவிங்ஸ்டன் இருந்தாரு, லாஸ்ட் மேட்ச் சேஞ்ச் பண்ணாங்க.
ஸோ என் தெரிஞ்சு ஒரு செகண்ட் டவுன் வர்றது கரெக்டான டவுனா வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் மயங்க் அகர்வால். இங்கே செகண்ட் டவுன் தேர்ட் டவுன் வந்தாருன்னா கண்டிப்பா ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறது அவர் பேட்டிங்ல இருந்து எதிர்பார்க்கலாம். ரஜித் படிதார் இன்னும் அந்த இன்ஜுரி கண்டிஷன்ல தான் இருக்காரு. ஸோ கையில ஒரு அடிபட்டுச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல தான் இருக்கு. இன்னும் அந்த இன்ஜுரி வந்து ஃபுல்லா கியூர் ஆகல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. லாஸ்ட் மேட்ச் நானே டிம் சிஃபர்ட் தான் உள்ள கொண்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்த்திருந்தேன். பட் அப்படி கொண்டு வரல. ரஜித் படிதார் தான் உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ரஜித் படிதார் பேட்டிங்ல வந்து ஸ்டார்டிங் என்னமோ அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் டக்குன்னு விக்கெட்டை வந்து இழந்துட்டாரு. பெருசா அவர் வந்து ஸ்கோர்ஸ் எதிர்பார்க்க முடியல. எப்போ அந்த இன்ஜுரி ஆச்சோ அந்த இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் வந்து பெரிய ஸ்கோர்ஸ் வந்து அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியல. இந்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச் ஏர்லி விக்கெட் எடுத்துட்டாரு. இந்த மேட்சும் ரொம்ப முக்கியமான மேட்ச் தான். பட் அவர் பங்களிப்பு ரொம்பவே கம்மியா வந்து இருக்கு. பட் இந்த வினுல ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் டேக்கிள் கொடுக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அப்படி பார்த்தீங்கன்னா ரஜித் படிதார் தான் வந்து இருக்காரு. ஏன்னா போத் பவுலர்ஸுமே விக்கெட்டிங் ஆப்ஷன் தான். ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் நல்லாவே டாமினேட் பண்றாங்க அப்படிங்கும்போது ரஜித் படிதார் நம்ம தாராளமா ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். இன்னிங்ஸ் 1 டவுன் வந்து இறங்குறாரு. சண்டே பவர் பிளே விக்கெட் போச்சுன்னா அவர் ஏர்லியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஸ்பின்னர்ஸ் ஸ்டார்டிங் பவர் பிளே கூட டாமினேட் பண்ணுவாங்க. அதுல ரஜித் படிதார் ஸ்பின்னருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்குற வயசுல இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனா வந்து இருப்பாரு. கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு ஃபேண்டசி வெளியே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஜிதேஷ் சர்மா இவர் தான் வந்து விக்கெட் கீப்பிங் பண்றாரு. கேப்டன்ஷிப் இவர் தாங்க வந்து பண்றாரு. ஸோ ஜிதேஷ் சர்மாவோட பேட்டிங் ஆப்ஷன் ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன் தாங்க பேட்டிங் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டாப் ஆர்ல கொஞ்சம் ஏரியா விக்கெட் விழுந்துருச்சு. கேப்டன்ஷிப் நம்ம தான் பண்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாக்குல பிளே பண்ணி மேட்சை வந்து பினிஷ் பண்ணி கொடுத்த ஒரு முக்கியமான காரணம் ஜிதேஷ் சர்மா தான் இருக்கும். ஏன்னா டாப் ஆர்ல இருக்க பேட்ஸ்மேன் அவங்களோட பங்களிப்பை கொடுத்துட்டு அடிச்சாங்க. பட் ஏரியா விக்கெட் இழந்துட்டாங்க. கடைசி கட்டத்துல வரையும் நின்று மேட்சை கொண்டு போய் மேட்சை முடிச்ச ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மாவை தான் வந்து இருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு நாக் வந்து பிளே பண்ணியிருந்தாரு. ஸோ அவர்தான் இந்த மேட்சும் சரி டாப் ஆர்ல கொஞ்சம் ஏர்ல விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா ஜிதேஷ் சர்மா இருந்து லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு 25+ ரன்ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. அந்த ரன் அவுட் ஸ்டம்பிட் மூலமா ஆவரேஜா ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மேட்ச் ஜிதேஷ் சர்மா நீங்க போத் இன்னிங்ஸ்ல இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல கிராண்ட் லீக்கா ட்ரை பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா ஜிதேஷ் சர்மாக்கு ஒரு இம்பார்ட் கொடுத்துட்டு செகண்ட் பவுல்ல நீங்க 50 ரன்ஸ் ட்ரை பண்ணி பாத்துங்க. டிம் டேவிட். ஸோ டிம் டேவிட் பத்தி பெருசா சொல்லணும் அவசியமே கிடையாது. அவரோட பேட்டிங் ஸ்கில் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். கடைசி கட்டத்துல வருவாரு. மேட்சை பினிஷ் பண்ணி கொடுக்குற ஒரு குட் பினிஷர் இருக்காரு. பட் அவர் வந்து சில இதுல பாத்தீங்கன்னா ஃபிட் ஆயிட்டாங்க. சில வெப்சைட்ல வந்து ஃபிட் ஆயிட்டாரு வருவாங்க பிளே பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சில இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஃபிட் ஆகல ரூல் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ எதா இருந்தாலும் லாஸ்ட் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அபிஷனல் லைனப்ஸ்ல அவர் இருக்காரா இல்லையான்னு பார்த்து நான் டெலிகிராம்ல வந்து அப்டேட் பண்றேன். இருந்தாரு அப்படின்னா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல டிம் டேவிட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு இந்த மேட்சஸை பொறுத்தவரைக்கும். ஏன்னா இந்த மேட்ச்ல பவுலர்ஸ் ரொம்ப ரொம்ப டாமினேட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டாப் ஆர்ல இருக்க பிளேயர்ஸ் கொஞ்சம் ஏர்ல விக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல 15 ஓவருக்குள்ள கண்டிப்பா 15 ஓவருக்கு அப்புறமாச்சு டிம் டேவிட் பேட்டிங் ஆட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன் தான் பேட்டிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹெட் வெயிட் ரெக்கார்ட்லாம் வந்து பார்க்கும்போது டாப் ஆர்ல பேட்ஸ்மேன் கொஞ்சம் நல்லா தான் வச்சிருக்காங்க. இருந்தாலும் விக்கெட்டிங் ஆப்ஷன் வெனுவா இருந்திருக்கு இந்த வெனுல. சோ அப்படி இருக்குமா கண்டிப்பா டிம் டேவிட் பேட்டிங் ஆடுற வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். கடைசி அந்த பினிஷிங் ரோல்ல அவர் தான் பங்களிப்பு இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு. குர்னல் பாண்டியா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். இப்போ லாஸ்டா அந்த மேட்ச்ல பெருசா அவருக்கு வந்து விக்கெட் கிடைக்கல. ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து கிடைச்சிருக்கு. பட் இந்த வேணுல கண்டிப்பா குர்னல் பாண்டியா இருந்து 2 விக்கெட் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஸ்பின்னர்ஸும் வந்து டாமினேட் பண்றாங்க. அதுல கண்டிப்பா குர்னல் பாண்டியா இந்த மேட்ச் கிராண்ட் லீக்ல வரதுக்கான ட்ரீம் டீம்ல வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ரொமாரியோ செஃபர்ட். ஸோ ரொமாரியோ செஃபர்டை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஒரு ஓவர் அதிகபட்சம் 2 ஓவர் வந்து போல் பண்ணலாம். அதாவது யாராச்சும் எக்ஸ்ட்ரா ஸ்கோர் கொடுத்துட்டு இருக்காங்க அடி விழுந்துகிட்டு இருக்குன்னா அவங்களோட ஓவர்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டு ரொமாரியோ செஃபர்டுக்கு 1 or 2 ஓவர் வந்து கொடுக்குறாங்க. அதுல போத் இன்னிங்ஸ்லும் இருந்து ஒரு விக்கெட் அப்படிங்கறத நம்ம ரொமாரியோ செஃபர்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் டிம் டேவிட் இல்ல அப்படின்னா அந்த இடத்துல பினிஷிங் ரோலர் பண்ணக்கூடிய பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொமாரியோ செஃபர்டா தான் வந்து இருப்பார். ஜிதேஷ் சர்மா அவுட் ஆயிட்டாங்கன்னா டக்குனு அந்த இடத்துல ரொமாரியோ செஃபர்டை தான் வந்து அனுப்புவாங்க. சோ அப்படி இருக்கும்போது ரொமாரியோ செஃபர்ட் இருந்து நம்ம டிம் டேவிட் என்ன ஸ்கோர் கிடைக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோமோ அந்த ஸ்கோர் ரொமாரியோ செஃபர்ட் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். டிம் டேவிட் இருந்தார் அப்படின்னா ரொமாரியோ செஃபர்ட் இருந்து நம்ம பவுலிங்ல மட்டும் தான் விக்கெட் எதிர்பார்க்க முடியும். அண்ட் கேச்சஸ் அந்த ஃபீல்டிங் மூலமா கிடைக்கிற பாயிண்ட்ஸ் ஓவராலா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் 45+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்திருக்கும் ரொமாரியோ செஃபர்ட். டிம் டேவிட் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ரொமாரியோ செஃபர்ட் அவரோட பங்களிப்பு எடுத்துக்கிட்டு ஒரு ட்ரீம் டீம்ல வர ஒரு பிளேயரா வந்து இருப்பாரு. புவனேஸ்வர் குமார்
சோ புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது பெருசா விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து எதுவுமே இல்ல. ஓவராலா இந்த வெனும் கிடையாது, ஓவராலா இந்த சீசன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் அவர் பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, அன்எக்ஸ்பெக்டடா வேணா 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. அதே செகண்டா பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் கம்பல்சரி வந்து எடுத்திருக்காரு, அதிகபட்சம் 3 விக்கெட்டா கூட கிடைச்சிருக்கு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அடி விழுகுதா இருந்தாலும் கண்டிப்பா அந்த பவர் பிளேக்கு அப்புறம் ஒரு பாலிங் ஸ்டைல சேஞ்ச் பண்ணிட்டு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்து இருந்திருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது புவனேஸ்வர் குமார் செகண்டா பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு 50 ஆஃப் 7 நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். யாஸ் தயால் போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சோ கம்பல்சரி 2 விக்கெட் கிடைக்குமாங்கிறது பெரிய டவுட் தான். அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு விக்கெட் வேணா கம்பல்சரி அவுட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஹாசில்வுட் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாருங்க. இந்த மேட்ச் கேம் சேஞ்சிங் பிளேயராகவே வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பவர் பிளேக்குள்ளார ஒரு விக்கெட் வந்து எடுத்துருவாரு. கடைசி டெத் ஓவர்லயும் இவரு தான் வந்து போல் பண்றாரு பட்சத்துல 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரை கூட எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்து இருப்பாரு. ஷியா சர்மா இப்ப ரீசன்ட் மேட்ச் எல்லாத்துலயுமே ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்காரு சொல்ல, அவர் பால் நல்லாவே அந்த ஸ்விங் டேனே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த வினுல கண்டிப்பா ஒரு பால் டேன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலராகவும் வந்து இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் வேணா எதிர்பார்க்கலாம். கம்பல்சரி 2 விக்கெட் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் எக்ஸாம்பிளா போல் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் வச்சு ட்ரீம் டீம்ல வருவாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, பார்த்ததா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் சிங், பிரியன்ஸ் ஆரியா 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. 2 பேருமே ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரொம்ப சூப்பரான ஃபார்ம் தான் வந்திருக்காங்க. இதுல பிரியன்ஸ் ஆரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுல செஞ்சுரி போட்டிருக்காரு. சோ அந்த அளவுக்கு ஒரு பேட்டிங்ல நல்ல ஃபாலோ இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தாரு. ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது நம்ம பிரின்சிபல் சிங்கா இருக்கட்டும், பிரியன்ஸ் ஆரியா இருக்கட்டும் ரிஸ்க் எடுக்க முடியாது. கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா பிரியன்ஸ் ஆரியா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா 50 டாப்ஸ் ட்ரை பண்ணிட்டு செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா இவருக்கு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிருக்கீங்க. ஏன்னா இந்த வெனுல செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு செஞ்சுரி பிளஸ் சம்திங் ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காரு. அதுவும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் அடிச்சிருக்காரு. பேலன்ஸ் இருக்க மேட்ச்ல ஒரு 20 பிளஸ் ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து பிளே பண்ணிருக்காரு. பெருசா வந்து ஸ்கோர்ஸ் வந்து கிடைச்சது இல்ல. இந்த மேட்ச் அதுவும் இவர் ஸ்ட்ரகிள் ஆகிற வயசுல இருக்கக்கூடிய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா பவுன்சஸ் போடக்கூடிய பவுலர்ட்ட கொஞ்சம் விக்கெட் வந்து இழந்துடுறாங்க. அது இல்ல ஹாசில்வுட் இருக்காரு. இந்த மேட்ச் ஹாசில்வுட் இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா ஹாசில்வுட்டுக்கும் பிரியன்ஸ் ஆரியாவுக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பிரியன்ஸ் ஆரியா அந்த ஹாசில்வுட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஓவர் அவர் போல் பண்றது கிடையாது. 3ஆவது ஓவர் இல்ல 4ஆவது ஓவர் தான் போலிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 4ஆவது ஓவர் போல் பண்ணும்போது அந்த 3 ஓவருக்குள்ளாரே ஒரு 25 பிளஸ் ஸ்கோர் அடிச்சு ட்ரீம் டீம்ல வர ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருப்பாரு. சோ அந்த பவர் பிளேக்கு அப்புறம் ஹாசில்வுட் ஒரு பேட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு அதை சேஃபா நின்றுவாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன் கொடுங்க. இல்ல ஸ்ட்ரகிள் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவரை நீங்க 50 டாப்ஸ் ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். பிரின்சிபல் சிங், ஜாஸ் இங்கிலீஷ் இந்த மேட்ச் இல்ல அப்படின்னா பிரின்சிபல் சிங் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரு. சோ மோஸ்ட் ப்ராபபிலி ஜாஸ் இங்கிலீஷ் சேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடையாது. சோ பிரின்சிபல் சிங் பேட்டிங்ல இருந்து இந்த மேட்ச் ஒரு 25 பிளஸ் ஸ்கோர் வரைக்கும் தான் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். கொஞ்சம் ஏர்ல விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கிறேன். காரணம் என்ன பாத்தீங்கன்னா இந்த வெனுல சொல்லிக்கிற மாதிரி பெருசா ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்ல. ஹெட்வெட்லயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்ல விக்கெட்ஸும் வந்து இழந்திருக்காரு. ஹாசில்வுட் அண்ட் யாஸ் தயால் சம்திங் பிளேயர்ஸ்க்காக விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது பிரின்சிபல் சிங் இந்த அதான் ஜாஸ் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இவர் தான் வந்து பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ். லாஸ்ட் மேட்ச் மட்டும் இல்ல, எல்லா மேட்சுமே அவர் வர டவுனை கரெக்டா பயன்படுத்திட்டு ஒரு 35 40 ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிடறாரு. இன்கேஸ் ஸ்டார்டிங் பவர் பிளேல ஒரு விக்கெட்ஸ் விழுந்துருச்சு, சோ விழுந்துரும் நினைச்சு நீங்க ஒரு டீமை மேக் பண்றீங்க அப்படின்னா அதுல ஜாஸ் இங்கிலீஷ்க்கு நீங்க ஒரு கேப்டன்ஷிப் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாத்துக்கலாம் ஸ்மால் லீக்ல. ஏன்னா ஸ்டார்டிங் பவர் பிளேவே விக்கெட் விழுந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல அந்த பவர் பிளே பயன்படுத்தி நல்லாவே ஆடுறாரு. அதுவும் பவர் பிளே பயன்படுத்தி நல்லாவே அடிச்சாடக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேயராகவும் வந்து இருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது பவர் பிளேல 2 பிளேயர்ல ஏதாச்சும் ஒருத்தர் விக்கெட் விழுந்துருவாங்க நினைச்சு நீங்க டீம் மேக் பண்ணி அப்படின்னா ஜாஸ் இங்கிலீஷ்க்கு ஒரு கேப்டன்ஷிப் கூட ட்ரை பண்ணி பாருங்க. 50 பிளஸ் ஸ்கோர் வரையும் கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்ச் பொறுத்த. அப்படி இல்ல பவர் பிளேக்கு அப்புறம் தான் விக்கெட் விழுவும் நினைச்சீங்கன்னா ஒரு 25 பிளஸ் ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து விட்டதை நம்ம எதிர்பார்க்க முடியும். ஷேஷ் ஐயர் சோ ஹெட்வெட்ல பெருசா சொல்லிக்கிற மாதிரி இது இல்ல, கொஞ்சம் ஏரியா விக்கெட் வந்து இழந்திருக்காரு. பட் இந்த வெனுவுல நல்ல ஆவரேஜ் வந்து வச்சிருக்காருங்க. 35 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து இருக்கு இந்த வெனுவுல. போத் இன்னிங்ஸ்லயுமே நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்க ஒரு பிளேயரா தான் வந்து இருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு டாப் ஆர்ல கொஞ்சம் எல்லா விக்கெட் வந்துட்டாங்கன்னா அவர் கொஞ்சம் பேட்டிங் ஆட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 35 to 45 பிளஸ் ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். பெரிய அளவுக்கு ஒரு ஸ்கோர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு 35 to 40 இந்த அளவுக்கு தான் வந்து எதிர்பார்க்கலாம். நகுல் வாத்ரே சோ நகுல் வாத்ரே பொறுத்த வரைக்கும்
நல்ல ஒரு பேட்டிங் ஸ்கில் இருக்கக்கூடிய பிளேயர், நல்ல பேட்டிங் ஃப்ளோல பிளே பண்ணக்கூடிய பிளேயர் தான். இன்கேஸ் டாப் ஆர்டர்ல இருக்கவங்களே கொஞ்சம் சம்டைம்ஸ் மேட்ச் வந்து முடிச்சிடுறாங்க, ரகுல்வாதருக்கு பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கிறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் கண்டிப்பா ரகுல்வாதர் பேட்டிங் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது பவர் பிளேக்குள்ளே 2 பேர் இன்னொரு பிளேயர் விக்கெட் இழந்துருவாங்க மேக் பண்ற போது அந்த பிளேயர்ஸ்க்கு பதிலாக நீங்க ரகுல்வாதருக்கு ஒரு இப்ப வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர் வர்ற டவுனுக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுனா இருக்கும், பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபேவரா வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது ரகுல்வாதர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். மார்க்கஸ் ஸ்டோனிஸ். மார்க்கஸ் ஸ்டோனிஸ் வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் வருவாங்களாங்கிறது கொஸ்டின் மார்க். சம்டைம் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பேட்டிங் ஆர்டர் வருவாரா கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15-16 ஓவர் வரைக்கும் பெருசா விக்கெட் இழக்காம 4 பேர் இன்னும் பிளே பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அடுத்த கட்டமா சசாந்த் சிங் தான் பேட்டிங் ஆடுவார். ரகுல்வாதர் கூட பேட்டிங் ஆப்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு பேட்டிங் ஆப்ஷன் மேட்ச்லயே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அப்படி இருக்கும்போது மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கிராண்டிகே ட்ரை பண்ணும்போது 10ல ஒரு 2 டீம்ல வேணா ட்ரை பண்ணி பாருங்க. பெரிய அளவுக்கு அவருக்கு வந்து இம்பாக்ட் இருக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான் இருக்கு இந்த மேட்ச் தான் பொறுத்த வரைக்கும். கைல் ஜெமின்சன் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். ஸோ இந்த வெனுல பெருசா எதுவும் இல்லை. ஸோ லாஸ்ட் மேட்ச் தான் வந்து இந்த சீசன்ல வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பிளே பண்றாரு. ஸோ நல்லா ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் ஒரு பவுலர் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். செகண்டா பவுல் பண்றாருன்னா நீங்க 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாத்துங்க. ஹர்ஷதீப் சிங் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெனுல போத் இன்னிங்ஸ்லுமே விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்து இருந்திருக்காரு. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2 விக்கெட்டுங்கிறது ஆவரேஜ் விக்கெட்ஸா வந்து எடுத்திருக்காரு. 2 விக்கெட் 3 கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 4 மேட்சுக்கு 7 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்ணும்போது 5 மேட்சுக்கு 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸ்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர் தான். பட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்ல செகண்டா பவுல் பண்றாங்கன்னா எல்லா டீம்லயுமே ட்ரை பண்ண வேணா, 10ல ஒரு 4 டீம்ல வேணா நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஹர்பீட் பார் இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்பீட் பாரா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரைட் ஹேண்டர்ஸ்க்கு எகைன்டா ரொம்ப சூப்பரா வந்து பவுல் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். கண்டிப்பா இந்த மேட்சும் 2 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். போத் இன்னிங்ஸ்க்குமே ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சகல் லெக் பிரேக் பவுலர். ஸோ சகல் இந்த மேட்ச் பிளே பண்ணுவாரா இல்ல அஸ்மதுல்லா ஒமர் சாயா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா 3 ஃபாரின் பவுலர்ஸ் தான் போறாங்க. லாஸ்ட் மேட்ச் இதே மாதிரி தான் போயிடலாம். இம்பாக்ட் பிளேயர் கூட யூஸ் பண்ண கிடையாது, 11 பிளேயரோட போயிட்டாங்க. ஏன்னா அந்த பவுலர்ஸ் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின்னு அவங்க 11 பிளேயர்ஸோடய அவங்க வந்து பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் இம்பாக்ட் பிளேயர்ல சகல் இருக்காரு, இல்ல டைரக்ட் 11 சகல் இருந்தா மட்டும் சகலுக்கு ஒரு இம்பாக்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இம்பாக்ட் பிளேயரா இருந்தா நீங்க யாருமே ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா இம்பாக்ட் பிளேயரா அவங்க சம்டைம் யூஸ் பண்றதே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இம்பாக்ட் பிளேயரை ட்ரை பண்ணிட்டு அவங்க உள்ள வரலாம், பெரிய மைனஸ் வந்து போயிடும். சகலா பொறுத்தவரைக்கும் டைரக்ட் 11ல இருந்தாரு அப்படின்னா செகண்டா பவுல் பண்ணும்போது இம்பாக்ட் கொடுத்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவர் நீங்க கன்சல்ட் பண்ணவே தேவையில்லை. விஜயகுமார் வைசாக். ஸோ விஜயகுமார் வைசாக் பொறுத்தவரைக்கும் ரைட்டா மீடியம் ஃபேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர். இந்த வெனுல போத் இன்னிங்ஸ்லயுமே நல்ல ஒரு விக்கெட்டிங் அம்சம் பவுலரா வந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2 மேட்சுக்கு 6 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. செகண்டா பவுல் பண்ணும்போது 3 மேட்சுக்கு 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ இந்த வெனுல ஹெட் வெயிட்டா இருக்கட்டும், வெனு ரெக்கார்டா இருக்கட்டும், ரொம்ப சூப்பரா ரெக்கார்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா விஜயகுமார் வைசாக் அண்ட் ஹர்ஷதீப் சிங் இந்த 2 பேருக்குமே விக்கெட்டிங் ஆப்ஷன் நல்லாவே வந்து இருந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகுமார் வைசாக் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ரொம்ப லோ பர்சன்டேஜ் கூட பிளேயரா வந்து இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மேட்ச் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ 2 டீம் கூட பிளேயர் சேஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாஸ் இங்கிலீஷ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பவர் பிளே கூட விக்கெட் விழுந்துரும் நினைச்சு ஒரு டீம் மேக் பண்ணீங்கன்னா அதுல ஜாஸ் இங்கிலீஷ்க்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்து இருப்பாரு. அது ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி அண்ட் பிளிப்சால் 2 பேர்ல எனி ஒரு பிளேயருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி எல்லாருமே 99% விராட் கோலி தான் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதுல கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயார் இருந்துச்சுன்னா பிளிப்சால்ட்டுக்கு ஒரு ஸ்மால் லீக் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஹாசில்வுட் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப பெஸ்ட் பிளேயரா வந்திருப்பாரு. குர்னல் பாண்டியாக்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அதே பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பிரியாங்க் சாரியா பிரின்சிம் சிங் 2 பேருக்கு யாருக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது. அண்ட் விஜயகுமார் வைசாக், ஹர்ஷதீப் சிங் இந்த 2 பேர்ல எனி ஒரு பிளேயருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.